தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்போவுமே. அது தப்பான பன்னீஸ்வரா இல்லை, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வர பொறுமையாக வரேன். தலைவன் மிஸ்கின் சார் தலைவன் தான் கூட. நான் தலைவன் நாளாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல, இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்குறதுக்காக நான் போவேன். இல்லை, மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள், எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது ஒரு பொண்ணு. அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவார். அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா எங்களுக்கு தலை இருங்க தலை. ஆமாம் தலை. இல்லை, அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சேன், சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரிமளா அன்கோ.